இந்த பெலிகன் பறவை சென்னை எண்ணூருக்கு வருவதற்கு முன்பாக வெள்ளை நிறத்தில் இருந்தது. நீர்நிலைகளில் படர்ந்த எண்ணெய் படலத்தால் கருமை நிறமாக உருமாறிய நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் மெல்ல பழைய நிலைக்கு திரும்பி வருகின்றன. எண்ணூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் மிக்ஜாம் புயலின் போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஆலை எண்ணெய் கழிவுகளும் கலந்தன. இந்த எண்ணெய் படலங்களால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் இடம்பெயர்ந்து வந்த வெளிநாட்டு பறவைகளும் இன்னல்களுக்கு உள்ளாகின. இது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டிருந்தது. அதன் எதிரொலியாக 2 பெலிகன் பறவைகள் மீட்கப்பட்டுள்ளன. இது குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிற்றக்கூடிய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹூ மீட்கப்பட்ட பறவைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். எண்ணூருக்கு பறவைகள் மீண்டும் வரத் தொடங்கியுள்ளதாகவும் சுமார் 2000 பறவைகள் தென்பட்டதாகவும் சுப்ரியா சாஹூ மகிழ்ச்சி பகிர்ந்துள்ளார்.